கரூரில் விஜய் பரப்புரை நெரிசல் விவகாரத்தில் 16வது நாள் துக்கம் அனுசரித்து வருவதால் தற்போது எதுவும் பேச தயாராக இல்லை என தாவேக்கு நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சென்னை விமான நிலையத்தில் கூறினார். 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வலியோடு இருந்துகிட்டு இருக்கோம். 16 நாள் காரியம் முடிஞ்ச உடனே என்ன உண்மைகளோ அந்த உண்மைகளை கண்டிப்பாக சொல்லுவோம். விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2வது முறையாக மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கரூர் துயர சம்பவம் தனிநபரின் கட்டுப்பாட்டை மீறி எதிர்பாராத விதமாக பெரிய கூட்டத்தின் எழுச்சியால் ஏற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தாம் குற்றவாளி அல்ல என்றும் அரசியல் காரணங்களுக்காக தன்னை சிக்க வைக்கும் நோக்குடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த பங்கும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு ஏதாவது நடந்தால் தொலைத்து விடுவேன் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அன்புமணி ராமதாஸை ஓய்வெடுக்க விடாமல் யாரையோ அழைத்து வந்து தொந்தரவு செய்ததாக குற்றம் சாட்டினார். பாமக தலைவர் அன்புமணி தனது பிறந்த நாளையொட்டி அவரது தாயார் சரஸ்வதியிடம் நேரில் சென்று ஆசி பெற்றார். அக்டோபர் 9ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடிய அன்புமணிக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தனது தாயார் சரஸ்வதியிடம் அவர் வாழ்த்து பெற்றார். நல்ல சந்தோஷமா நல்லா இருக்கணும். கடவுளே நாராயணன். அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக ஜனநாயகத்தை நிறுவியது மற்றும் அந்நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருவதற்காக அமைதிக்கான நோபல் பரிசு மரியா கொரினா மச்சாடோவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்வுக்குழு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அமைதிக்கான நோபல் பரிசை எதிர்பார்த்து காத்திருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கனவு கலைந்து போனது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் தாயார் அம்சவேணி மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷுக்கு எழுதிய கடிதத்தில் தாயார் அம்சவேணி மறைவு செய்தி அறிந்து வருத்தமடைந்ததாகவும் அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் கூறியுள்ளார். இதனிடையே தனது தாயார் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமருக்கு பிரேமலதா பதில் கடிதம் எழுதியுள்ளார். மதுரை வண்டியூரில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். யாகப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் காவல்துறை விசாரணையிலிருந்து தப்பியோடிய போது கால்வாயில் விழுந்து உயிரிழந்தார். அண்ணாநகர் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதனையடுத்து காவல் ஆய்வாளர் விலவர்ஷிலா ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க கோரி இந்து அமைப்பு மற்றும் தனிநபர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினரும் மனு தாக்கல் செய்தனர். மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வு மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியதை அடுத்து 3வது நீதிபதி விஜயகுமார் விசாரிக்க உத்தரவிடப்பட்டது. வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்ற நிலையில் சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட நீதிபதி தடை விதித்தார். மேலும் மலையை திருப்பரங்குன்றம் மலை என்றே அழைக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி நெல்லித்தோப்பில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலை சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 640 ரூபாய் உயர்ந்தது. காலையில் கிராமுக்கு 165 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 80 ரூபாய் அதிகரித்து 11,340 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரன் 90,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே நேரம் வெள்ளி காலையில் கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மேலும் 4 ரூபாய் உயர்ந்து 184 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. தண்டலைச்சேரி, கரும்பியூர், குறும்பல், விளக்குடி, ராயநல்லூர், ஆலத்தம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. குறுவை நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கனமழையால் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி, வேப்பனப்பள்ளி, பர்கூர், காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு மேற்கொண்டார். இந்த கொள்முதல் நிலையத்தில் ஏற்கனவே நெல் மூட்டைகள் தேங்கியிருப்பதால் மேற்கொண்டு கொள்முதல் செய்ய முடியாததால் விவசாயிகள் கவலையடைந்தது குறித்து செய்தி வெளியானது. இதுகுறித்து அமைச்சர் சக்கரபாணி நேரில் ஆய்வு செய்து நெல் மூட்டைகளை குடோன்களுக்கு விரைந்து அனுப்புவது குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருத்தணி அருகே சப்தகிரி விரைவு ரயில் மோதி 2 மாடுகள் உயிரிழந்தன. தண்டவாளத்தில் ரயிலுக்கு அடியில் மாடுகள் சிக்கிக் கொண்டதால் விரைவு ரயில் நிறுத்தப்பட்டது. ரயில்வே கேட்டின் நடுவே ரயில் நிறுத்தப்பட்டதால் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் ரயிலில் ஏறி மறுபக்கம் இறங்கினர். 15 நிமிடங்கள் காலதாமதமாக ரயில் புறப்பட்டுச் சென்றது. அரசியல் கட்சி என்றால் எதையும் சமாளிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம், தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமறைவாக இருப்பது தனக்கு ஆச்சரியத்தை அளிப்பதாக கூறினார். இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாதிரி கிரைசிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் தலைமறைவாக இருக்கிறது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்குது. இருமல் மருந்து சாப்பிட்டு பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த வழக்கில் கைதான மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனை 10 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க மத்திய பிரதேச நீதிமன்றம் உத்தரவிட்டது. கோல்ரிஃப் இருமல் மருந்தை குடித்ததால் மத்திய பிரதேசத்தில் 20 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தனர். இதனையடுத்து தலைமறைவாக இருந்த காஞ்சிபுரம் ஸ்ரீசன் மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனை மத்திய பிரதேச போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ரங்கநாதனை 10 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் அனுமதியின்றி 1 கோடி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவிநாசி சாலையில் கட்டப்பட்ட ஜிடி நாயுடு பாலத்தை முதலமைச்சர் வியாழனன்று திறந்து வைத்தார். இந்த மேம்பால பணிகள் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது என்பதால் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் அர்ஜுனன், KR ஜெயராமன் உள்ளிட்டோர் இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய அனுமதியின்றி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்த 400க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பகலே இரவாக காணப்படும் அளவுக்கு கொடைக்கானல் மலைப்பகுதியில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியதால் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மலைச்சாலையில் மக்கள் பயணித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பிற்பகல் வேளை முதல் அடர்ந்த பனிமூட்டம் காணப்பட்டது. குறிப்பாக ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது. இந்த பனிமூட்டத்தினால் பகல் நேரத்தில் இரவு போல் காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்து முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி மலைச்சாலைகளில் ஊர்ந்தவாறு வாகனங்களை பாதுகாப்பாக மிதமான வேகத்தில் இயக்கினர். உதகை காபி ஹவுஸ் சதுக்கத்தில் வாகனங்களை நிறுத்தாதவாறு காவல்துறை அமைத்த பேரிகார்டர்களுக்குள் எருமை கூட்டம் புகுந்ததால் மாட்டுக் கொட்டகை போல காட்சியளித்தது. நாளுக்கு நாள் சாலைகளில் கூட்டமாக உலவும் எருமைகளை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டில் 15 வயது சிறுமியை ஏமாற்றி பிரவீன் என்பவர் பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததில் சிறுமி கர்ப்பமானார். இந்த வழக்கில் பிரவீனுக்கு 20 ஆண்டுகள் சிறை மற்றும் 11,000 ரூபாய் அபராதம் விதித்து உதகை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தனது உரிமைகளை விட்டுக் கொடுப்பதற்கான நேரம் முடிந்துவிட்டதாக அக்கட்சியின் MP மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி பல தியாகங்களை செய்திருக்கிறது கூட்டணிக்காக. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுப்பதற்கான நேரம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறோம். எங்களுடைய உரிமையை கோருவதற்கு சரியான நேரம் வந்துவிட்டது. விருதுநகர் மாவட்டம் சொக்கநாதன்புத்தூர் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் புரட்டாசி பொங்கல் திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க, பட்டாசுகள் விண்ணை அதிர, ஆட்டம் பாட்டத்துடன் திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவரை காட்டுப்பன்றி கடித்து குதறியது. ஆர் வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் வனப்பகுதிக்கு அருகே சென்றபோது மறைந்திருந்த காட்டுப்பன்றி திடீரென அவர் மீது பாய்ந்து கடித்ததில் கை மற்றும் காலில் பலத்த காயமடைந்தார். காட்டுப்பன்றி தொல்லையால் விவசாயமும் விவசாயிகளும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலையோர கடைகளுக்குள் கிரெயின் புகுந்ததால் மக்கள் அலறி அடித்து ஓடினர். பணப்பாளையம் பகுதியில் சென்று கொண்டிருந்த கிரெயின் கட்டுப்பாட்டை இழந்து வாடகை பாத்திர கடை மற்றும் வாகனம் பழுது பார்க்கும் கடைக்குள் புகுந்தது. கடையில் இருந்த பொதுமக்கள் அலறி அடித்து வெளியே ஓடிய நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகே தனியார் தோட்ட நீர்த்தேக்கத்தில் மூழ்கி 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். செல்வராஜ் என்பவரது தோட்டத்தில் கொம்பேரிப்பட்டியைச் சேர்ந்த 7 வயது சவரீஸ்வரன் மற்றும் பாகாநத்தம் பகுதியைச் சேர்ந்த 3 வயது ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் விளையாடச் சென்றனர். நீண்ட நேரமாகியும் அவர்கள் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் தேடிய போது இருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தது தெரியவந்தது. கோவையில் சாலை விபத்தில் சிக்கிய மாணவருக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்து விட்டார் என கூறி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை அரசு கலைக்கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த வினோத் கடந்த 8ஆம் தேதி சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். வினோத்திற்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி அவரது நண்பர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மனைவி பிரிந்து சென்ற விரக்தியில் தனது 3 பிள்ளைகளை தந்தை கொடூரமாக வெட்டிக் கொண்டார். மதுக்குரைச் சேர்ந்தவர் வினோத்குமார். இவரின் மனைவி நித்யா வேறு ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் மன அழுத்தத்தில் இருந்த வினோத்குமார் தனது பிள்ளைகளான 12 வயது ஓவியா, 8 வயதான கீர்த்தி, 5 வயதான ஈஸ்வரன் ஆகிய 3 பேரையும் கொலை செய்துவிட்டு மதுக்கூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் முடிவில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்புக்கு 318 ரன்கள் குவித்தது. டாஸ் வென்று இந்தியா பேட்டிங்கை தொடங்கிய நிலையில் தொடக்க வீரர் KL ராகுல் 38 ரன்களில் ஆட்டமிழந்தார். மற்றொரு தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் அதிரடியாக விளையாடி சதம் விளாசியதோடு 173 ரன்களுடன் களத்தில் உள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சாய் சுதர்சன் 87 ரன்களில் ஆட்டமிழந்து சதம் எடுக்கும் வாய்ப்பை இழந்தார். திருச்செந்தூர் அருகிலுள்ள விஞ்ஞானபுரத்தில் வழக்கு ஒன்றில் கைதான நிலையில் நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திடுவதற்காக காவல் நிலையத்திற்கு வந்த நபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள தட்டார்மடம் பகுதியைச் சேர்ந்த சிவசூரியன் காவல் நிலையத்திற்கு நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திட இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது வேப்பங்காடு பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது காரை மோதினார். பின்னர் சிவசூரியன் தப்ப முயன்ற போது ஓட விரட்டி மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்தனர். சிவசூரியனுடன் இருந்த அவரது அண்ணன் சின்னதுரை காயங்களுடன் உயிர் தப்பினார். கடந்த ஜூலை மாதம் நடந்த கொலைக்கு பழிக்கு பழியாக வெட்டி கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் லாட்டரி சீட்டுகளை டோர் டெலிவரி மூலம் விற்பனை செய்து வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டு விற்பனைக்கு தடை விதித்துள்ள நிலையில் சட்டவிரோதமாக விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் சென்ற காவல்துறையினர் சரவணன் மற்றும் முபாரக் ஆகிய 2 கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் அரிய வகை தாவரங்களை பாதுகாக்கும் வகையில் தாவரவியல் கண்காட்சி நடைபெற்றது. ஒரே இடத்தில் 400 வகையான தாவரங்கள், மூலிகைகள் காட்சிப்படுத்தப்பட்டதால் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நெல்லை மாவட்டம் முழுவதிலும் இருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு அரிய வகை தாவரங்கள் குறித்தும் அவற்றின் பயன்பாடு குறித்தும் தெரிந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர் கனமழை எதிரொலியாக சீக்கராஜபுரம் அருகே பொன்னையாற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. பொன்னை அணைக்கட்டு தடுப்பணைக்கு வினாடிக்கு 6500 கன அடி நீர் வரத்து இருக்கும் சூழலில் அதே அளவு நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பொன்னையாற்றில் 2 கரைகளையும் தொட்டு வெள்ளம் பாய்ந்தோடுவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் தொழில் போட்டியில் அருகில் உள்ள கடை ஊழியரை பூக்கடைக்காரர் தாக்கிய CCTV காட்சி வெளியாகியுள்ளது. காந்தி மைதானம் பகுதியில் விஜய் என்பவர் கவனிக்காத பொழுது சதீஷ் என்பவர் தாக்கியதில் நிலை தடுமாறி விழுந்தார். CCTV வெளியானதால் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
திருச்சி விமான நிலைய ஓடுதள பணிகளை முடிக்க தமிழ்நாடு நீர்வளத்துறையின் அனுமதி தேவைப்படுவதாக துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். விமான நிலைய ஆலோசனைக் குழுவின் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓடுதளத்தை நீட்டிப்பதற்கு 90% இடம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 10% நிலத்தை கையகப்படுத்த வேண்டியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். தருமபுரி நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் மிகவும் மந்தமாக நடைபெறுவதாக கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நகராட்சி தலைவி லட்சுமி மாது தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக திமுக கவுன்சிலர்கள் பாதாள சாக்கடை பணிகள் மெதுவாக நடைபெறுவதால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளதாக கூறினர். மேலும் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகள் சரியாக மூடப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். சேலத்தில் அரிசி ஆலை உரிமையாளரிடம் 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் உட்பட 4 பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சேலத்தில் அரிசி ஆலை உரிமையாளர் பாலு என்பவரிடமிருந்து 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ராமராஜன், உதவி ஆய்வாளர்கள் ராமகிருஷ்ணன், சரவணகுமரன், தலைமை காவலர் ராஜலட்சுமி ஆகியோரை சம்பவ இடத்திலேயே லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். இவ்வளவு பெரிய தொகை லஞ்சமாக பெற காரணம் என்ன என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனமழை காரணமாக வாலாஜாபேட்டை அணைக்கட்டிலிருந்து வினாடிக்கு 5,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆந்திராவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பொன்னை தடுப்பணைக்கு வரும் நீரின் அளவு 6,500 கன அடியாக உள்ளது. அணைக்கு வரும் நீர் அப்படியே திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் சிலர் ஆபத்தை உணராமல் பாலத்தின் மேலிருந்து நீரில் குதித்து விளையாடினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணிகளுக்கான டெண்டரில் 200 கோடிக்கு 40 கோடி கமிஷன் என குற்றம் சாட்டி சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளதுடன் தனிநபர் டெண்டரை வசப்படுத்தியுள்ளார் என்றும் உள்ளூரில் உள்ள சிறு ஒப்பந்ததாரர்களுக்கு பணிகள் கிடைக்கவில்லை என ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கம் என்ற பெயரில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன.